நம்ம இந்த தினத்தில் ஒரு சின்ன ஒரு கூடுதலாக பிள்ளைக்காக இந்த அருமையான பாப்பாவை சிறு பருவம், அதுக்கு அடுத்த பருவம், இப்போ 3வது பருவம் இல்லையா? 5 பருவங்கள். 6வது பருவம் நம்ம சொல்ல முடியாது. 5 பருவங்களே நம்ம சொல்லலாம். இப்போ 3வது பருவம், அடுத்த பருவம் விளக்கின் பருவம், அதுக்கு அடுத்த பருவம் தாய் குலத்தினுடைய பருவம், அதுக்கு அடுத்த பருவம் ஆண்டவர் கொடுக்குற பருவம். ஒரு கணம் சற்று யோசித்து பாருங்க. இந்த 3வது பருவத்தில் வரும்போது தான் தேவன் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை, கண்ணும் கருத்துமாக பிள்ளை என்ன செய்ய கவனித்துக்கொள் அப்படின்னு சொல்லி. நீ கவனிக்கலையோ ஆண்டவர் கவனித்துக் கொள்வாருங்கிற வார்த்தை இருக்கிறது இல்லையா? நம்ம விட்டாலும் ஆண்டவர் விட மாட்டார். என் பிள்ளைகளுடைய பிள்ளை அது, நான் எப்படி விடுவேன்? நான் எப்படி சம்மதிப்பேன்? நான் என்னை அவளை உடுத்தி பார்க்கணும், இன்னும் அவளை ராஜாத்தி ஆக்கி பார்க்கணும். இந்த 2 இருக்கு அவளுக்கு. இப்போ உடுத்தி பார்க்கணும். உடுத்தி பார்க்கறதிலே தேவன் அவளை எந்த அளவுக்கு உடுத்தி பார்க்கிறார் என்பதை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. எடுத்துக்கொள்ளுங்கள், எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம் முதல் 14 வரைக்கும் வாசித்து பாருங்கள். சாயம் தீர்ந்த பாத்திரச்சீட்டை உனக்கு தரித்து கட்ட மெல்லிய புடவையையும் மூடிக்கொள்ள பட்டு சால்வையும் உனக்கு கொடுத்து உன்னை ஆபரணங்களால் அலங்கரித்து உன் கைகளிலே கடகங்களையும் உன் கழுத்திலே சரப்பணியையும் கொண்டு உன் நெற்றியில் நெற்றி பட்டத்தையும் உன் காதுகளில் காதலியையும் உன் தலையின் மேல் சிங்காரமான கிரீடத்தையும் தரித்தேன். இவ்விதமாய் பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீ அலங்கரிக்கப்பட்டாய். உன் உடுப்பு மெல்லிய புடவையும் பட்டும் சித்திர தையலாடையுமாய் இருந்தது. மெல்லிய மாவையும் தேனையும் நெய்யையும் சாப்பிட்டாய். நீ மிகவும் அழகுள்ளவளாகி ராஜ்யத்தை சோதரிக்கும் சாக்கியத்தையும் பெற்றாய். உன் அழகினாலே உன் கீர்த்தி புறஜாதிகளுக்குள்ளே பிரசித்தமாயிற்று. நான் உன்மேல் வைத்த என் மகிமையினாலே அது குறைவற்றதாய் இருந்ததென்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். பார்த்துக்கொள்ளுங்க, நல்லா கவனிக்க வேண்டும். அவர் எப்படி உடுத்தி பார்க்கிறார் என்பதை நான் கொஞ்சம் தெளிவாக என்ன செய்தார், எசேக்கியேல் சொன்னார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை தேவன் அது எசேக்கியேல் மூலம் சொல்லுகிறார் என்றால் தேவனுடைய தயவு வேணும். தேவனுடைய தயவுக்குரிய ஜீவிதங்கள் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு இந்த இதை அடிப்படை தத்துவம் என்றால் என்ன? உன்னை நான் உடுத்தி பார்க்க வேண்டும், உன்னை நான் உடுத்தி பார்க்க வேண்டும். 2வது, உன்னை ராஜாத்தியாக்கி பார்க்க வேண்டும். இந்த 2 ஆண்டவர் செய்யணும். முதலாவது இந்த 2ஐயும் தேவன் அவர்களுக்கு என்ன செய்யணும்? செய்ய வேண்டும், உடுத்தி பார்க்க வேண்டும். நம்ம நினைக்கிறோம்ல, அதை உடுத்தி பார்த்தா நல்லாயிருக்கும், இதை போட்டால் நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதை மாதிரி எந்த மனிதனும் நினைக்கக்கூடிய ஒரு வழியாகிய வார்த்தை உடுத்தி பார்க்க வேண்டும் என் பிள்ளையை. அடுத்தால என் பிள்ளை ராஜாத்தி ஆக்கியிருக்கணும். தேவன் அந்த தகுதிக்கு அவளை எண்ணுக்கணும். அந்த தகுதியை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை கிருபை. கிருபை என்பது பாதுகாப்பின் வளையம். 2வது, உன்னை தகுதிப்படுத்திக் கொள்வது என்பது பொருள். முதல் பதம் எசேக்கியேல் சொல்லுகிறான் என்றால் எசேக்கியேல் சாதாரணமாக சொல்லுகிற மனுஷன் அல்ல. ஆவிக்குரிய ஜீவிதத்திலே அனலாய் நிற்கக்கூடிய ஒரு மனுஷன், தீர்க்கதரிசி. அவரிடத்தில் இந்த வார்த்தை வருகிறது என்றால் கடினமான வார்த்தைகள் தான் வருமே தவிர லேசான வார்த்தை என்ன செய்யாது, வராது. ஆனால் அவர் சொல்லுகிறார், உன்னை எப்படி உடுத்தி பார்க்குறேன். இப்போ அந்த ஸ்தானத்தில் என்ன செய்ய, தகப்பனாகவே அந்த பிள்ளைக்கு இருக்கிறான்னு வச்சுக்கணும். இந்த தகப்பன் அவளை பார்த்து உன்னை நான் உடுத்தி பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு பலமான ஒரு வல்லமையை தேவன் அவளுக்கு இன்றைக்கி சொல்லி கொடுக்கிறார் என்றால் அவளுடைய வளர்ச்சியானது நாளைக்கு ராஜாத்தி ஆகிற வரைக்கும் தேவன் அவளை விட்டு என்ன செய்யக்கூடாது, விலகக்கூடாது. ஆகவே தான் சொல்லுகிறேன், நம்ம எப்பொழுது இருந்தாலும் எந்த ஞானத்தை பெற்றுக்கொண்ட சாலமோனை போல அல்ல, தேவனுடைய அனுக்கிரகத்தை பெற்றுக்கொண்ட ஞானத்தை நீங்கள் என்ன செய்யணும், உங்களுக்குள் உருவாக்க வேண்டும் என்றால் உங்களுக்குள் கிறிஸ்து உருவாகி இருக்க வேண்டும். கிறிஸ்து உங்களுக்குள் உருவாகிட்டார் என்று சொன்னால் எல்லா வழிகளிலும் நன்மையே. அந்த நன்மைகளை பெற்ற ஜனங்களாக இந்த சபை என்ன செய்யணும், வளரணும். அல்லேலூயா.
இருந்தாலும் பிள்ளைக்கு நீ என்னையா சொல்கிற கேட்பீங்கள்ல. பேசிக்கிட்டே போகிற பிள்ளைக்கு என்ன சொல்ல, பிள்ளைக்கு தேவன் என்ன சொல்லுகிறார் அதான் நமக்கு வேணும். பிள்ளைக்கு என்ன சொல்லுகிற, பிள்ளைக்கு தேவன் என்ன சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி 62ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 முதல் 12 வசனங்கள் இருக்கிறது. இந்த அலங்காரங்களை பற்றி 1 முதல் 4 வரைக்கும் அவர் சொல்லியிருப்பார். அடுத்தாலே 6வதுலேருந்து பார்ப்போம். முதல்ல அவர் அலங்காரத்தை பற்றி முதலே நமக்கு சொல்லிட்டார் இல்லையா. அப்போ இந்த அலங்காரமும் நமக்கு தேவை இருக்கிறது. அதுக்கடுத்தாலே, எருசலேமே உன் மதில்கள் மேல் பகல் முழுவதும் ராம் முழுவதும் ஒரு காலும் மௌனமாயிராத ஜாமக்காரரை கட்டளையிடுகிறேன். கர்த்தரை பிரசவம் அணுகிறவர்களே, நீங்கள் அமெரிக்கையாய் இருக்கலாகாது. இது யாருக்காக இந்த வார்த்தை? பிள்ளையோட தகப்பனுக்கும் தாய்க்கும் உரிய வார்த்தை இல்லையா. நீங்கள் இனி அமெரிக்கையாக இருக்கலாகாது. ஆனால் நீ அமெரிக்கையாக இருக்கலாகாது உன்னை சொன்னாலும் நான் அவளுக்கு ஜாமக்காரரை கட்டளை எடுக்கிறேன். அவளை பாதுகாத்து கொள்ளக்கூடிய ஒரு வளையத்தை நான் செய்கிறேன். நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஜாமக்காரர் யார்? ஆவியானவர். ஆவியானவருடைய ஆதிக்கத்துக்குள் அவளை மறைத்து காத்து கொள்கிறேன். ஒருவனும் அவளை தொடர்வது நான் சம்மதிப்பது இல்லை. ஜாமக்காரராகினார் அவள் மதில்கள், அவளுடைய எண்ணங்கள் நினைவுகளின் மதில் ஏன் காரியம் தான் அவளுக்கு செல்லுபடி ஆகவே தவிர அவளுடைய எண்ணங்கள் செல்லுபடி ஆகவே ஆகாது இல்லையா. ஒரு கணம் யோசிக்க வேண்டும். தேவனுடைய எண்ணங்கள் தான் நிறைவேற வேண்டுமே தவிர அவளுடைய எண்ணங்கள் இல்லை. உன் மதில்கள் மேல், மதில் என்றால் ஒவ்வொருடைய எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் நினைவுகளை தேவன் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகிறார். இப்போ இந்த பர்வதம் தேவனுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது. கட்டுப்பாட்டுக்குள் நீ இருக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் என்ன செய்யணும் சொல்லி அதற்காக ஜெபிக்கணும் இல்லையா. அந்த ஜெபத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள். ஒரு காலம் மௌனமாகிறாத ஜாமக்காரர். ஜாமக்காரருடைய வேலை என்ன தெரியுமா? நீ ஒரு வேண்டுதல் பூமியில் கேட்குற என்றால் பிதாவாகிய தேவன் நாம் கீழே என்னமோ கேட்டுக்கிட்டு இருக்கா, என்னென்னு கேட்டுவாயா அப்படின்னு கேட்பார். இவரை போய் இந்த வார்த்தை நீ இதெல்லாம் கேட்டிருக்கிறியே, நான் போய் என்ன சொல்லணும் அப்படின்னு நான் கேட்டேன். உன் ஜெபத்தை என்று சொல்லி நான் சொல்லணும் அப்படின்னா ஆவியானவர். அதுக்கு பேர் தான் அனுப்பப்பட்டவரிடத்திலிருந்து அனுப்பப்பட்டவனாகிய நான் அனுப்பப்பட்டவருக்கு என்ன பதில் சொல்லணும். பூமியில் நீ கேட்குற, ஆவியானவர் உன் பக்கத்தில் இருக்கார். எதுக்கு இருக்கிறார்? அவர் அனுப்பி இருக்கிறாரு. இது உண்மையா பொய்யா? இந்த வார்த்தை உண்மையாய் பொய்யா என்பதை தீர்மானிக்க வேண்டியது நாம் தான். நல்லா கவனிக்க வேண்டும். பயங்கரமான கோரமான நிலைமையிலையும் இந்த ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று அங்கே நோவாவுக்கு ஒரு கட்டளையிட்டு ஒரு பேழையை உருவாக்கி கொடுக்கிறார். அந்த பேழையினுடைய தண்ணீர் தடாக நிறைய வந்து எல்லாமே உலகமே அழிஞ்சு போகக்கூடிய சொந்த பேழை மாத்திரம் வந்துக்கிட்டு போகுது. அதாவது குறிப்பிட்ட நாள் வந்து தண்ணி குறைஞ்சி போகுது. தண்ணி குறைஞ்சி போகுதுன்னு ஒன்று கீழே வந்து ஒன்று காக்காவை முதல்ல அனுப்புகிறார். யார் அனுப்புகிறார்? காக்காவை. காக்கா பார்த்துட்டு திரும்பிச்சான், திரும்பலை. ஆனால் அடுத்தால புறாவை அனுப்புகிறார். அந்த புறா போய் என்ன செய்யுது? ஒரு ஒளிவு மர கண்டை கொத்திக்கிட்டு வருது. அப்போ தான் நோவா சொல்கிறான், பூமியிலே தண்ணீர் வற்றி போயிட்டு இறங்கலாம் என்று. அதான் அனுப்பப்பட்டவராகிய நான் அனுப்பப்பட்டவருக்கு என்ன பதில் கொண்டு போகணும்? ஒரு ஒளிவு மர கொப்பை கொண்டு போனால் தான் அவன் என்ன நம்புவான் அப்படின்னு ஆவியானவர் உனக்காக செய்கிறார். அந்த ஆவிக்குரிய ஜீவிதத்திலே நீங்கள் ஒரு காலம் மறந்து விடாதீர்கள். அந்த ஆவிக்குரிய ஜீவிதமானது உன்னுடைய வார்த்தை எந்த அளவுக்கு இருக்கிறதை கேட்டு பதிலளிக்கிற தேவன் அவர். எத்தனை பாவனாலும் மன்னிப்பார். அவருக்கு விரோதமாக மாத்திரம் நான் இன்னும் என்ன செய்யக்கூடாது? இறங்கிவிடக்கூடாது. அதை முக்கியமாக கவனிக்கணும். அந்த ஆவியானவர் இன்றைக்கி என்ன சொல்கிறார்? உன் மதில்கள் மேல் ஆண்டவர் என் ஜாமக்காரரை உன்னை கட்டளை எடுக்கிறேன். இனி என்னுடைய பாதுகாப்பின் வளையத்துக்குரியவள் உரிமை என்பது அதுதான். இனி என்னுடைய வளைய பாதுகாப்புக்குரியவள் நீ. என் ஜாமக்காரரை உனக்கு அனுப்புகிறேன். அவர் உன்னை கண்காணித்து கொண்டு வருவார். உன் பெற்றோர்கள் அப்படி மறந்தாலும் கூட என்னம்மா அப்படின்னு தட்டி எழுப்பக்கூடிய ஒரு ஜீவிதம் நிறைந்தவர்
ஆவியானவர் இல்லையா? நீ ஜெபம் பண்ணணும்ல, வீட்டில் ஜெபம் பண்ணுவியா? அப்படிப்பட்ட ஒரு ஜீவித நிறைந்த ஒரு ஜாமக்காரரை இன்று நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? கடைப்பிடித்துக் கொள்கிறீர்கள் இல்லையா? அப்போ அந்த ஜாமக்கார் நீங்கள் ஜெபம் பண்ணும்போதெல்லாம் நினைச்சணும், ஜாமக்காரராகி நீர் என்னை வழி நடத்தும், எனக்கு ஞானத்தை கொடும், எனக்கு புத்தியை கொடும், நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு சொல்லித்தாரும். இப்படி ஒவ்வொரு காரியங்களை குறித்து அவர்கள் சொல்லும் போதே அவர்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியும் தன்னாலே. அவர் நமக்கு உதவியாக தான் செய்து கொண்டிருக்கிறார். நீ போய் நினைக்காதபடி உங்கள் அம்மாட்ட போய் ஏதோ ஒரு கேட்குன்னு நினைப்பேன், ஏமா உனக்கு இது வேண்டி இருக்கான்னு அவள் கேட்டான்னு வச்சு என்ன செய்வேன்? ஆண்டவர் சரியாக தான் சொல்லியிருக்கார், சொல்லியே சொல்ல மாட்டியா? அம்மானோன்னு ஆமாங்க. அடுத்ததுக்கு ஸ்தோத்திரம் முடியாது. ஒரு கணம் சற்று சிந்திக்க வேண்டும். அடுத்த வார்த்தையை வாசிப்போம். அவங்களுக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு வழிகள் பிறக்கிற வரைக்கும், அந்த பிள்ளைக்கு ஒரு வழிகள் பிறந்து அவளுடைய வழி ஜீவிதங்கள் காணுகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது? அவரை விடவே கூடாது. உன்னுடைய ஜபந்தான், உன்னுடைய ஜபந்தான். ஆகவே இவர்களுக்கு என்ன நற்காரியங்கள் நடக்கிற வரைக்கும் நீங்கள் அமெரிக்காக என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. அவளுக்கென்ற ஒரு ஜபம், அவளுக்கென்ற ஒரு நடவடிக்கைகள், அவளுக்கென்ற 2 காரியங்களே சொல்லிக் கொடுக்க வேண்டும் இல்லையா? நீ நம்ம இப்படி நடக்கணுமா, இது வரைக்கும் இப்படி இருந்த, இப்போ ஒரு பருவத்துக்குரிய ஒரு பக்குவத்துக்கு வந்திருக்கிற, நீ இப்படித்தான் நடக்கணும் சொல்லிக் கொடுக்கறது. நீனும் என்ன செய்யணும்? சரிமானு கேட்கணும். அடுத்த லெவல். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துக்களுக்கு ஆக்கிரமாக கொடேன், உன் பிரயாசத்தினால் ஆக்கிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். இனி உன் தானியத்தை அந்நியன் குடிப்பதில்லை. ஏனென்று கேட்டால், குடும்பம் உயிர் மீட்சி குடும்பமாக மாற்றப்படும் போது இனி அந்நியன் நுழைய வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி ஒரு பக்குவப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு ஜீவிதம் நமக்கு வேணும். அந்த ஜீவிதத்தை அவர்கள் எப்படி பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையினுடைய ஜீவிதம் நன்மையாக இனி வரக்கூடிய காலத்திலே உடுத்தி பார்க்குற தேவன் ராஜாதியாக்கி பார்க்க வேண்டும். அது வரைக்கும் அந்த அமெரிக்கா இருக்கக்கூடாத அளவுக்கு அந்த தாய் தகப்பன் என்ன செய்யணும்? அவருக்கென்ற ஒரு ஜபத்தை பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஒரு விளக்கு, நீங்கள் ஒரு விளக்கு, குடும்பத்தின் தலைவி என்பது ஒரு விளக்கு. அந்த விளக்கு என்ன செய்யணும்? பிரகாசித்து எரிஞ்சு கொண்டே இருக்கணும். அந்த விளக்கு நல்லா எரியணும். அப்போ தான் அந்த குடும்பம் வெளிச்சமாக இருக்கும், அந்த வீடு வெளிச்சமாக இருக்கும், எந்த அசூசிகளும் தொட முடியாது. ஆகவே இந்த விளக்கு பிரகாசித்து எரியும் போது அந்த பிள்ளைகள் பிரகாசத்தினுடைய வழிகள் அந்த குடும்பத்தில் போய் சம்பந்தம் பண்ணால் போதும், நல்லா வளர்த்துருக்கிறாங்க பிள்ளைகளை அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு எண்ணத்தினுடைய நினைவுகளை கடைப்பிடித்து கொண்டு வருவீர்களே ஆனால் ஒரு நன்மையும் உங்களுக்கு என்ன செய்யாது? குறைபடாது. அதில் 3 வசனம் அதான் முக்கியமானது. அடுத்தால வாசிப்போம். அதை சேர்ந்தவர்களே, அதை புசித்து கர்த்தரை துதிப்பார்கள், அதை கூட்டி வைத்தவர்களே வாசு முடிச்சிருவோம். வாசல் வழியாய் பிரவேசிங்கள், ஜனத்துக்கு வழியை செவிப்படுத்துங்கள், பாறையை உயர்த்துங்கள், அதில் உள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள், ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள். இந்த 11வது வசனம் தான் நீங்கள் முக்கியமான வசனம். கீழே 2ஐயும் முக்கியமாக படித்து கொள்ளுங்க. நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று. சீயோன் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவன்னு சொன்னாலும் சீயோன் ஒரு பெண்ணுக்கு குறிப்பான ஒரு வார்த்தையும் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஒரு எல்லாரும் இருக்கும்போது ஆண்டவர் இருந்தாராம். சீயோன் பார்த்து சொன்னாலாம், நீர் என்னை கைவிட்டீர் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறாராம். இது என் கற்பனை, வேற ஒன்று நீங்களும் கற்பனை பண்ணிக்கோங்க. அப்போ ஆண்டவர் சொன்னாராம், பார்த்தீங்களா ஐயா, சீயோன் என்னை பார்த்து என்ன சொல்ல பாருங்க ஐயா, நான் அவளை கைவிடுவேனா ஐயா? அவள் என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் மதில்கள் எப்போதும் என் முன்னாதான் ஏன் இருக்குது? என் உள்ளங்கையில் பாருங்கள், அவளை தான் நான் வரைஞ்சிருக்கேன், நான் எப்படியா கைவிடுவேன் அப்படின்னு ஆண்டவர் சம்பாஷணையோடு சொல்கிற மாதிரி கற்பனை எனக்கு. அப்படிப்பட்ட ஒரு தேவனும் விசாரிக்கிறவர். அந்த சீயோனை பார்த்து அவ்வளோ ஒரு விசாரிக்கிறவர். அவ்வளோ கோணலான ஒரு வார்த்தைகளை சொன்னாலும் அவர் அன்பான ஒரு வார்த்தையை தனிவு என்னன்னா, நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? என்னத்தானே தேடி வந்திருக்க, என்னத்தான் நோக்கி பார்க்குற, நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? நான் கைவிட மாட்டேன். உன்னோடு கூட ஜீவிக்க வேண்டும் என்கிற உத்தரவாதத்தில் உனக்கு இன்னும் ஆசீர்வாதத்தை கட்டளிடும் போது
இன்னும் நான் உன்னை உடுத்து பார்க்குற மாத்திரமல்ல, உன்னை ராஜ்யாத்தியாக்கி பார்க்க வேண்டும் என்று எண்ணும் போதே நான் எப்படி உன்னை கைவிடுவேன்? நான் கைவிட போகிறது இல்லவே இல்லை. இந்த வார்த்தையின்படி உனக்கு நடக்க வேண்டும் என்று எண்ணுகிறவன் என்று சொல்லி திருவுளம் பற்றினார். ஒரு கணம் யோசித்து பாருங்கள். கடைசி வார்த்தை முடிப்போம். கர்த்தர் பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் கூறுகிறார். அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்வார்கள். நீ தேடிக் கொள்ளப்பட்டதென்றும் நீ கைவிடப்படாத நகரம் என்று சொல்லப்படுவார்கள். நீங்கள் கைவிடப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் நேசிக்கிற தேவன் உண்மையுள்ள தேவன். இன்னும் செய்வார் உங்கள் விசுவாசம், இன்னும் செய்வார் உங்கள் நடவடிக்கைகள், இன்னும் செய்வார் நீங்கள் பண்ணுகிற ஜெபம். அப்படிப்பட்ட ஒரு ஜீவிதத்துக்கு திரும்புங்கள். தேவன் பெரிய காரியங்களை நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென்.